அண்ணா சீரியலில் ஒரு செமையான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 18 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம கனி வந்து பெரிய மனுஷி ஆகுறாங்க. அப்போ பரணி கனிக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரத்னா சொல்கிறாங்க, இங்கே பாரு கனி, ஃபஸ்ட்டு அத்தை உன்னைய பச்சை முட்டை குடிக்க சொன்னாங்க, அதை முதல்ல குடிச்சிரு அப்படின்னு. அதுக்கு கனி சொல்கிறாங்க, ஐயோ பச்சை முட்டையா, அதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரத்தனம் சொல்கிறாங்க, நீ மட்டும் குடிக்கலைன்னா அத்தை வந்து என்னையே தான் அடிப்பாங்க, இப்போ குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு கனி சொல்கிறாங்க, சரி கொடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பரணி கனி வந்து பச்சை முட்டை குடிச்சதோட கொண்டு போய் குளிப்பாட்டி அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியம் வந்து நேராக பாக்கியம் நேராக நம்ம எசக்கி கிட்டே சொல்கிறாங்க, எசக்கி நீ வரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் ஒரு வேளை சண்முகம் உன்னை பார்த்துட்டு கோவப்பட்டானா ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அதுக்கு எசக்கி அழுகுறாங்க, அத்தை நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, நீ வர வேணாம் இருமா, நான் சிவபாலாவை கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு. எசக்கி ரொம்ப சோகமாக அவங்க பெட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவபாலா பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு நேராக நம்ம சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. சண்முகம் அவங்கள பார்த்ததோட ஓரமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா நான் சண்முகத்தோட பாட்டி வராங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி மாமன் தான் வந்து கனிக்கு கூரை கட்டணும் அப்படின்னு. உடனே நம்ம சண்முகம் நேராக நம்ம சவுந்தரபாண்டிக்கு கால் பண்ணி, இது மாதிரி கனி பெரிய மனுஷி ஆகிட்டா, பாண்டி தானே வந்து கூரை கட்டணும் அப்படின்னு. அதுக்கு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, அனாதை பிள்ளைக்கெல்லாம் என் பையன் வந்து கூரை கட்ட மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு சண்முகம் சோகமாக ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அப்போ வெங்கடேசன் வராரு நம்ம கனிக்கு கூரை கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் விழா வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக நடந்து முடியுது. சவுந்தரபாண்டி வந்து கனியோட அம்மா அப்பா, உண்மையான அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சி சண்முகத்துக்கிட்டேருந்து கனியை பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு.